இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரும் சூழலியல் பற்றி பேசுவதே கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து இன்னைக்கு இளம் விதவைகள் தமிழகத்துல அதிகமா இருக்காங்க. அரசு மதுபான கடையை அரசு மூடும் அப்படின்னு போலி வாக்குறுதி கொடுக்காம உண்மையிலேயே நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மதுபான கடையை மூட மாட்டோம், அடிச்சு உடைப்போம். நாம் தமிழர் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதோட வாக்கு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. மற்றவங்களாவது ஏறுவாங்க, சில நேரங்களில் இறங்குவாங்க, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். ஆனால் இது எப்போவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம முன்னெடுக்கிறது நம்மளுக்கு அரசியலில் எதிரிகள்லாம் கிடையாது. அண்ணா சொல்கிற மாதிரி அரசியல் முன்னெடுப்பில் நம்மளுக்கு எதிரியே கிடையாது. நம்மளோட கொள்கைக்கு எதிரியே இல்லை. ஏன்னா நாங்கள் வைக்கிறது புதுசான கொள்கை. எங்களோட கொள்கை மக்களை வாழ வைக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ்வியல் முறை வாழ முடியாது. முக்கியமாக மகளிர் நினச்சிட்டு இருக்கேன். தருமபுரியில் மகளிர் வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மகளிருக்கான அண்ணனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, மகளிர் விடுதலையோடு இருக்கணும், சுதந்திரத்தோடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பாக இருக்கணும். இது நாளும் தான் அண்ணனுடைய கோரிக்கை. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இந்த கடந்த 4 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நிதிச்சுமையை தாங்கி பெரும்பாலான ஊழியர்கள் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மீண்டும் எங்களை பணியில சேருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா அந்த கோரிக்கை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியின் சார்பாக நான் முனைவர் சத்யாதேவி போட்டியிடுகிறேன். எதற்காக திருப்பரங்குன்றம் தொகுதி அப்படின்னு கேட்டா, அது நான் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர். திருமணமாகி அதே திருப்பரங்குன்றம் பகுதியில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையில் இருக்க ஒரு கல்லூரியில வணிகவியல் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன் வணிகவியல் துறையில. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மதுரையின் பாராளுமன்ற உறுப்பினராக களம் கண்டேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளை தொட்டு வாக்குகள் பெற்றேன். இந்த அத்தனை வாக்குகளுமே நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்காகவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோட களத்தில் நிற்கக்கூடிய, தனித்து நிற்கக்கூடிய அந்த உறுதிக்காகவும் மக்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதி இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நம்பிக்கை, அதே உறுதி, அதே கூட்டணி பேரம் பேசாமல் மக்களோடு மக்களுக்காக எப்பவுமே நாங்கள் இருப்போம் அப்படின்ற மிகப்பெரிய வலுவான கொள்கையோட இந்த முறையும் திருப்பரங்குன்றம் தொகுதியில தனித்தே களம் காண்கிறேன், பெண் வேட்பாளராக ரொம்ப துணிச்சலாக. ஏன்னா தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதி அப்படின்றது அதிமுகவோட மிகப்பெரிய ஆளுமையா தான் இருக்கு. மாற்றுக் கட்சி எதுவுமே வர முடியாம நிக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றம் தொகுதி மிகப்பெரிய அளவுல உள்ளாட்சி துறை சார்ந்தோ இல்ல பிற வளர்ச்சி சார்ந்தோ எந்த வளர்ச்சியுமே இல்லாம இருக்கு. தொகுதியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரச்சனை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்னோட தொகுதிக்கு உட்பட்டதுலதான் இருக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இந்த கடந்த 4 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நிதிச்சுமையை தாங்கி பெரும்பாலான ஊழியர்கள் பணி நிறுத்தம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மீண்டும் எங்களை பணியில சேருங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா அந்த கோரிக்கை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. அது மட்டும் கிடையாது, நிதிச்சுமையின் காரணமாக பல பேராசிரியர்கள் இன்னைக்கும் உள்ளிருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம்னு பல போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா அரசு இதுக்காக எந்த தீர்வுமே எடுக்கல. அரசு தீர்வு எடுக்கல திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினரான மரியாதைக்குரிய ஐயா ராஜன் செல்லப்பா அவர்கள், என் தொகுதியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த தொகுதி பிரச்சனையை இந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல பல லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டு பட்டம் பெற்று வெளியில வராங்க, இந்த பிரச்சனையை, இந்த நிதி சுமையை தீர்த்து கொடுங்கன்னு சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாரா அப்படின்றத எங்களோட கேள்வி. அப்ப மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் மிகப்பெரிய இது. அப்ப இதை தவிர்த்து ஆனா அரசு என்ன செய்யுது? அரசு மதுபான கடைகளை பல கிளைகளா உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என் மக்களுக்கு இலவச கல்வி வேணும். அந்த கல்வியை நடத்தக்கூடிய பேராசிரியர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், போராட்ட களத்துல குதிக்க கூடாது. நல்ல மாணவர்கள் உருவாக்கினா மட்டும்தான் நல்ல சமுதாயம் அமையும் அப்படின்றதுனால இந்த இது மிகப்பெரிய பிரச்சனையா நான் முதல்ல மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை சொன்னேன். இன்னும் பல ஊழியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா 20 ஆண்டுகளாக வேலை பார்க்கறாங்க. ஆனா இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படாம அவங்க நாள் கூலி அதன் அடிப்படையில தான் வேலை செய்யறாங்க. அவர்களோட நீண்ட நாள் கோரிக்கை,
கேக்குறாங்க, சத்யா நீ நின்னா, நீ சட்டமன்ற உறுப்பினரா போனா, எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை யாருமே பேசல, நீயாவது பேசுவியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த எளிய மக்களின் குரலாக நிச்சயமா சட்டமன்றத்துல ஒலிக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பா திருப்பரங்குன்ற தொகுதியில களம் காண்ற எனக்கு மக்கள் இந்த முறை வாய்ப்பு கொடுப்பாங்க. அதற்கு பகுதி பாத்தீங்கன்னா தொகுதியில பல பிரச்சனைகள் இருக்கு. வடபழஞ்சி கிராமத்துல ரயில்வே கேட் வசதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அடிப்படை பிரச்சனை. நான் பேசுறது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பொருளாதார மாற்றம், தொழில்துறை மாற்றம், எங்களுக்கு இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க எய்ம்ஸ் திறக்க போறோம், எய்ம்ஸ் வந்து கட்டுமானப்படி நிறைய நிறைவேறிடுச்சுன்னு. எய்ம்ஸ் திறக்கிறீங்க, எய்ம்ஸ் கட்டுமானப்படி நடக்குது, ஏன் பகுதி மக்கள் அதுல வேலை வாய்ப்பு பயன்பெறாங்களா? இப்ப எய்ம்ஸ் கட்டிட திறப்புக்கு பிறகு என் பகுதி மக்களுக்கு எத்தனை சதவிகிதம் நீங்க வேலை வாய்ப்புல உறுதி செய்வீங்க? என் பகுதி வாழ் செவிலியர்களுக்கு உரிமை உண்டா? இல்ல என் பகுதி வாழ் மக்களுக்கு அதுல கணக்காளர்கள் எத்தனையோ பணி வாய்ப்பு இருக்கு, உரிமை உண்டா? எய்ம்ஸ் கட்டுற கட்டட பணியாளர்கள் யாருங்க? இன்னைக்கு வட இந்தியர்களுங்க. ஏன் பகுதியில கட்டட பணியாளர்கள் இல்லையா? அப்ப மாசம் ஒரு முறை 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு காமிச்சிட்டு ஒரு நாளைக்கு சுமார் 500 ரூபாய் கூலி அப்படின்னு வச்சா கூட மாதம் 15,000 கூலி இன்னைக்கு வட இந்தியர்கள் என் பகுதியில கட்டக்கூடிய எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. அப்ப எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான பிரச்சனைகள், எங்களுக்கான அடிப்படை வேலை வாய்ப்பை பறிக்கிறது இந்த திராவிட கட்சிகள். அந்த பறிக்கப்பட்ட அந்த எங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் காண்றேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப விவசாய பூமி நிறைந்ததுதான் திருப்பரங்குன்றம் தொகுதி. மல்லிகை விளைச்சலுக்கு புகழ் பெற்றது. இன்னைக்கும் மல்லிகை ஏற்றுமதி, நறுமண பொருட்களுக்காக ஒவ்வொரு நாளும் விமானத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. அந்த மல்லிகை உற்பத்தியாளர்கள், அந்த விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, மல்லிகைக்குன்னு தனியா தொழிற்சாலை அமைச்சு இங்கே பண்ணோம்னா அவங்க பெருமளவுல இன்னும் அவங்களோட விளைச்சல் அதிகப்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கலாம்னு கேட்கிறாங்க. ஆனா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த இருபெரும் கட்சிகளும் அந்த கோரிக்கையும் செவி சாய்க்கல. மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஆனா எதுக்கும் செவி சாய்க்கல. தொகுதி மேம்பாட்டு நிதி எப்படி செலவழிச்சிருக்காங்க, எதற்காக செலவழிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை கேட்கணும். ஏன் அப்படின்னா சரியான முறையில பராமரிக்கப்படல. இப்ப சென்னை மாநகரத்துக்குள்ள வந்தா அவ்வளவு மேம்பாட்டு வசதிகள், வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுறாங்க. ஆனா சென்னையில இருக்கவங்க மட்டும்தான் மக்களா? ஒவ்வொரு கிராமப்புற மக்களுக்கும் வாங்க. ஏன்னா கிராமப்புறங்கள் தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய முதுகெலும்பு. அந்த மக்கள் இன்னைக்கு விவசாய தொழில் அழிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இளம் விதவைகள் தமிழகத்துல அதிகமா இருக்காங்க. அரசு மதுபான கடைய அரசு மூடும் அப்படின்னு போலி வாக்குறுதி கொடுக்காம உண்மையிலேயே நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு மதுபான கடையை மூட மாட்டோம், அடிச்சு உடைப்போம் அப்படின்ற மிகப்பெரியோட கொள்கையை தாங்கி நிக்கிறோம். ஏன்னா தாய்மார்கள்லாம் சொல்றாங்க, சம்பகுளம்னு ஒரு பகுதியில பரப்புரைக்கு போயிருந்தோம். அந்த பகுதி மக்கள்லாம் சொல்றாங்க, என் கணவர் மாரெல்லாம் இறந்துட்டாங்கம்மா, தொடர்ந்து இந்த மதுக்கு அடிமையானதுனாலதான் அப்படின்னு. அப்படி 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு பல ஆயிரம் ரூபாய் தீபாவளி பட ரிலீஸ் மாதிரி தீபாவளியில இத்தனை கோடி லாபம், பொங்கலுக்கு இத்தனை கோடி மதுபான வசூல் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்கேடு அப்படின்னே சொல்லலாம். இந்த மதுவை முற்றிலும் ஒழிப்பதற்காக வருங்கால இளைய தலைமுறையினர் திரைக்கவர்ச்சியின் பின்னாடி செல்லாம எதற்காக தான் நம்ம வந்திருக்கோம், அரசியல் களமாடுறோம் அப்படின்னே தெரியாம அது ஒரு சமுதாய சீர்கேடா போயிட்டு இருக்கு. இதை எல்லா சீர்கேடுகளையும் சமப்படுத்தி, ஏன்னா என் உடன் பிறந்தார்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவர்களுக்காக சேர்ந்துதான் நாங்க களமாடிட்டு இருக்கோம். அதனால களமாடுற எங்களை எத்தனை முறை விழுந்தோம் என்பது பெருமை இல்லை, விழுந்த போதெல்லாம் எழுந்தோம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட பெருமை. அத்தனை வரையும் எழுவோம். இந்த முறை எழுந்து வீரியமாக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக மக்களின் குரலாக ஒலிப்போம். 2026 பிப்ரவரி 21 மக்களின் மாநாடு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரும் சூழலியல் பற்றி பேசுவதே கிடையாது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர்த்து. ஏன் அண்ணன் தொடர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் சூழலியல் சிந்தனைகளை பேசுறாங்க அப்படின்னா, நம்ம நீர் பற்றாக்குறையினால நம்மளோட மழை அழிவு அப்படின்னு எந்த விதமான நம்ம அனுபவிச்ச அந்த அத்துணை இயற்கை வளங்களையும் நமக்கு பின்னாடி வர சந்ததியினர் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு அப்படின்னு பல மாநாடுகள் போட்டாங்க. நான் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற பகுதியில தான் ஆடு மாடுகளுக்கான மாநாடு. அத்தனை பேரும் ரொம்ப மாடுகள் மலை ஏற்றத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு, அதை நீங்க மறுபடியும் அந்த சட்டத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல கோரிக்கை வச்சோம். இந்த முறை மிகப்பெரிய எழுச்சியான மக்களின் மாநாடு நடத்துறோம். நாம் தமிழர் கட்சினா மாநாடு நடத்துவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, உண்மையிலேயே ஒரு மாநாடுனா எப்படி இருக்கும்? அண்ணன் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. மாற்று கட்சியா இருந்தாலும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சியோட இந்த மக்களின் மாநாட்டுக்கு பாருங்க. இங்க கோட்டு தரமாட்டோம், கோழி பிரியாணி தரமாட்டோம், ஆனா உண்மையிலேயே இந்த களத்திற்கு வர அத்தனை பேருக்கும் நல்ல சிந்தனை மிக்க கொள்கையோட உறுதியா நீங்க திரும்பி செல்வீங்க. தன்னெழுச்சியாக மக்கள் அனைவரும்
குடும்பமாக நீங்க திரண்டு வாருங்க. அண்ணனோட கொள்கையை, எங்கள் கூட்டத்தோட அந்த ஒழுக்கத்தை, நேர்த்தியை, நாங்கள் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய அந்த துரிதத்தை நீங்கள் களத்தில் சந்தித்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை தூக்கி சுமக்கின்ற மக்கள் அப்படின்றது தெரியும். அதனால அனைவரும் 2026 மக்களின் மாநாட்டுக்கு வாங்க, மாநாட்டு மேடையில சந்திப்போம் வேட்பாளராக. வணக்கம், என் பெயர் பூபதி ராமசாமி. நான் வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் நான் வந்து வேட்பாளராக போட்டிடுறேன். அண்ணனோட அறிவுரையின்படி, அரிமா பாக்கியராஜன் அவருடைய அறிவுரையின்படி பாலக்கோடு தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டிடுறேன். நான் என்னோட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா, நான் என்னோட வாக்ககம் இருக்கிற தொகுதி பார்த்திங்கன்னா அரூர் இந்த தனி தொகுதி. அதனால் வந்து பாலக்கோடு தொகுதியெலாம் போட்டிடுறேன். என்னோடய பின்னணி பார்த்திங்கன்னா, நான் வந்து பொறியியல் இளங்கலை மேலாண்மை படிச்சிருக்கேன், BMBA. நான் தற்போது அமெரிக்காவில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். சரி, அண்ணனோட கருத்துக்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இந்த தொகுதியில் வந்து போட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அண்ணனோட ஆதரவு, கட்சியோட ஆதரவு அதிகமாக நல்லாவே இருக்குது. அதுக்காக அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தொகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், அடிப்படை வசதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைய இருக்குது. இன்னும் நான் படித்தது பார்த்திங்கன்னா பாலக்கோடு தொகுதியில் காரிமங்கலம்ங்கிற ஒரு ஊரில் தான் படித்தேன் நான். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அடிப்படை வசதியே இன்னும் இல்லை. பார்த்திங்கன்னா கழிவறைகள் சரியில்லை, கழிவறை போகிற பாதையே சரியில்லை. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்பழகன் அவர் தான் இருந்தார். 5வது முறையாக இருக்கார். அந்த அடிப்படை கட்டமைப்பு இன்னும் சரியாக இல்லைங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுகாதாரத்தோடு வாழ்கிற மாதிரி நானும் சுற்றி பார்த்தேன் தொகுதியில். அந்த மாதிரி ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் மக்கள் வாழலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தும்பல் அணையிலிருந்து, கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தும்பல் அணைக்கு வர நீர்ப்பாதை ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ஆமை வேகத்தில் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து கொஞ்சம் விரைவுபடுத்தி மக்களுக்கு அந்த தும்பல் அணையில் வந்து நீரை கொண்டு வந்து சேர்த்து, அதுலேருந்து அப்புறம் வடிகால் மூலியமாக அந்த பூலாப்பட்டி ஆறுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆறில் விட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லாம் உபயோகமாக இருக்கும். அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கெல்லாம் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யணும்னு உறுதி கொடுக்குறேன் இந்த நேரத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு நிறையா வருது. இந்த கட்சிக்கு அவ்வளோ வரும், அந்த கட்சிக்கு அவ்வளோ வரும்ன்ட்டு. அப்புறம் கூட்டணி பற்றியே பேசுகிறாங்க. அண்ணா சொன்ன மாதிரி நம்ம எப்பயுமே மக்களோட தான் கூட்டணி. மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம யாரும் அசைக்க முடியாது. கருத்து கணிப்புலாம் பெருசாக நம்பலைங்க. ஆனால் அது நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல. கள நிலவரங்கிறது வேறு, ஆனால் அந்த ஊடகத்தில் வர கருத்து கணிப்புங்கிறது வேறு. அதனால் மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் வந்து தொகுதியில் போட்டிய வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும், கட்சியின் உறுப்பினர்கள், மேல்மட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும், மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நான் கடைசி வரைக்கும் நின்று அண்ணனோட போராடுவேன். 26 காலம் நமக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கூட்டணியே என்ன பேசி முடிவு வராமல் இருக்காங்க. கூட்டணி இல்லாமல் அவ்வளோ நிற்கவும் முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லிட்டாரு, மக்களோட தான் கூட்டணி. இது வந்து 2016 தொடர்ந்து அப்படியே கடைபிடித்து வந்துட்டு இருக்காரு. அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. மக்கள் நிறைய உணர்றாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு நோட்டுக்கு அவன் அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவான் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது இல்லை, எல்லா தேர்தலும் நான் பார்க்குறோம் நம்ம. அப்படிங்கிறப்ப மக்களே உணர்றாங்க. அது சீமான் ஒருத்தர் தான் வந்து கடைசி வரைக்கும் தனியாக நிற்கிறாரு. அவருக்கு கூட நிற்கணும், அவருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு வந்துடுச்சு நிறையா. அதனால் அதனுடைய பிரதிபலிப்பு வந்து உடனே தெரியும். இந்த தேர்தல் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் பார்க்க தான் போகிறோம். அதுக்குண்டான கடினமாக நம்ம உழைக்கவும் செய்கிறோம். அத்தனை தொகுதியில் உள்ள அத்தனை கிராமங்களுக்கும் அத்தனை ஊர்களுக்கும் நம்ம கொண்டு போய் நம்மளோட கருத்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குண்டான வேலைகள் வந்து முழுமையாக செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் தொகுதி சார்பாக. நன்றி. வணக்கம், நான் பேராசிரியர் சாந்தலக்ஷ்மி, தர்மபுரி தொகுதி. எங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யாருமே வந்து தொகுதியில் வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே வெளியூருக்கு தான் போகிறாங்க. சென்னை, பெங்களூர், இல்லாட்டி கோயம்புத்தூர், திருச்சி, அந்த மாதிரி வெளியூரில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அதை மாற்றணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கமே. அதுக்காக தான் சீமானனோட நான் இணைஞ்சிருக்கேன். இன்னொன்று என்ன, தமிழ் தேசியத்தை எல்லாருக்கூடவும் மகளிருக்கு வந்து முன்னெடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ எவ்வளோக்களோ நம்ம மகளிருக்கு வந்து முன்னெடுக்கிறோமோ அவ்வளோக்கூட அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கடத்த முடியும். ஸோ அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தேசியம் கடத்தணுன்றது தான் சீமானனுடைய ஆசையும், அதை நிறைவேற்றுறது என்னுடைய இன்னொரு லட்சியம். நான் என்னென்ன நிகழ்வுலாம் முன்னெடுத்திருக்கேன்னா, மலைகளின் மாநாடு நடந்தது தர்மபுரியில். அதுக்கான சமூக ஆர்வலர்கள் கலந்தாய்வு வந்து நடத்தினேன். அது 1 மணி நேரம் வந்து சீமானன் பேசினார். ஸோ அவர் சொன்னது என்ன அப்படின்னாக்க, தர்மபுரியில் அதியமான் பேர் வைக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு, பேருந்து நிலையத்துக்கு அப்படின்னாரு.
அப்புறம் அதிகமான அவையும் வந்து நெல்லிக்கனி வாங்குற மாதிரி ஒரு சிலை வந்து அங்கே 4 ரோட்டில் இருக்குது. அதை வந்து மாற்றணும், கையேந்த விட்டாங்க அதியமான அப்படின்னாரு. அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் வள்ளல் அதியமான் தான், அது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பின்னாடி அவருக்கு பெரிய வீரம் இருக்குது. அவர் இரும்பை உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. இரும்பை வெட்டி எடுத்தது மேற்பரப்பில் தான், மலைகளோட மேற்பரப்பில் தான் எடுத்திருக்கிறாரு. அதனால் எந்த கனிம வளமும் பாதிக்கப்படலை. அதை எடுத்து அதில் வந்து போர்க்கருவிகளை செஞ்சுருக்கிறாரு. அந்த போர்க்கருவிகளை வச்சு அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாடையும் வந்து பிடிச்சிருக்கிறாரு. குறுநில மன்னராக இருந்தாலையும் நிறைய போர் புரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய வரலாறை வந்து நான் தருமபுரி மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய இன்னொரு நோக்கம். இந்த நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு நான் சீமான் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டப்ப தான் எனக்கு வந்து வேட்பாளருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மலைகளின் மாநாட்டிலேயே வந்து எனக்கு சொன்னார், இன்னும் நல்லா சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேட்பாளர் அறிவித்த அப்புறம் நான் மரக்கன்றுகள் நடுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்து ஏரிகள் வந்து தூர்வாரணும் தொப்பூர் பகுதியில். அதுக்கான முன்னெடுப்பை வந்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை கேட்டிருக்கோம். அதே போல் பேருந்து நிலையம் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, திறந்துருக்குறாங்க 5ஆம் தேதி. அதனால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பாதிப்புலேருந்தும் கொஞ்சம் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தணும். ஏன்னா எல்லாருமே ரொம்ப தூரம் போய் அந்த புதிய பேருந்து நிலையத்தில் திரும்ப அவங்க ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை வந்து கலெக்டர்கிட்ட வச்சுருக்குறோம். இந்த தேர்தலுக்கான வேலைகளும் வந்து களப்பணியில் யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, ஸோ அவங்களையும் வந்து நான் இணைச்சிக்கிட்டே இருக்கிறேன். முக்கியமாக மகளிரை இணைச்சிட்ருக்கேன். தருமபுரியில் வந்து மகளிர் வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மகளிருக்கான அண்ணனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, மகளிர் வந்து விடுதலையோடு இருக்கணும், சுதந்திரத்தோடு இருக்கணும், மரியாதையோடு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பாக இருக்கணும். இது 4 தான் அண்ணனுடைய கோரிக்கை. அந்த மரியாதை வந்தாலே தானாக பாதுகாப்பு வந்துடும். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து நமக்கு பாதுகாப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மகளிருக்கு. ஸோ அந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது வந்து எங்களோட ஆட்சியாக தான் இருக்கும், மகளிர் பாதுகாப்பு. அதே போல் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துறதும் எங்களுடைய கட்சியாக தான் இருக்கும், நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அதே போல் கல்வியிலையும் வந்து நான் பேராசிரியராக இருந்ததுனால கல்வியிலையும் வந்து எல்லா ஆராய்ச்சி கல்வி வரைக்கும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எல்லா கல்வியும் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்ற உறுதிமொழியை வந்து நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஸோ அதுக்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் எல்லாமே இப்போவே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, கழிவறை வசதிகள், முக்கியமாக வந்து குடிநீர் வசதி, கழிவறை வசதி வந்து கல்வி நிலையங்களில் இல்லை. அதாவது அரசாங்கம் பொதுவாக தமிழக அரசாங்கம் வந்து முன்னெடுக்கல. நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி அங்கே இருக்கிற அரசு கலைக்கல்லூரியில் வந்து முக்கியமாக பெண்களுக்கான கழிவறைகள் வந்து இல்லை, இருந்தாலும் தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்றத போராட்டத்தை முன்னெடுத்து இப்போ வந்து அங்கே குழாய்கள் போட்டிருக்கிறாங்க, கழிவறைகளும் சுத்தமாக படுத்தி வச்சுருக்குறாங்க. கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு பூரா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து மூடினாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து மூடினாங்க. ஆனால் தருமபுரியில் வந்து ஒரு 1% அளவுக்கு தான் மூடி இருக்கிறாங்க இது வரைக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் வந்து அரசாங்கத்தை நாடி இருக்கிறாங்க, அரசாங்கத்துடைய உதவி எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கான வசதியை இந்த அரசாங்கம் செஞ்சு தருதானா, செஞ்சு தர மாட்டேங்குது. ஸோ மற்ற மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளிகள் வந்து மூடிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 10% வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தருமபுரியில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த மக்களுக்கு வந்து அரசாங்கம் கண்டிப்பாக வந்து கழிவறைகள் வசதிகள் செஞ்சு தரணும். அதுக்கான படிப்பெண்களை வந்து நியமிக்கணும், ஸ்கேவஞ்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள நியமிக்கணும். ஏன்னா இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறதுல சில வீடியோலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, மாணவிகளை வந்து சுத்தப்படுத்த வைக்கிறாங்க கழிவறைகளை அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து முக்கியமாக தவிர்க்கப்படணும். கல்வின்னு பார்த்திங்கன்னா, கல்வி வந்து மகளிருக்கு அதிகமான கல்வி தருமபுரியில் இருக்குது. ஆனால் அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல, ஏன்னா வேலை கிடைக்கல. ஸோ வேலைவாய்ப்புக்கான எல்லா முன்னெடுப்புகளும் வந்து தற்சார்பு கொள்கை தான் அண்ணனோட கொள்கை, தற்சார்பு பொருளாதாரம் தான். ஸோ அந்த கொள்கையை முன்னெடுத்து எல்லா மாணவிகளும் முடித்த உடனே அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்குவாரி நிறைய இருக்குது. ஸோ கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. அதனால தான் மலைகளின் மாநாடே தருமபுரியில் நடத்தணும் அப்படின்னு அண்ணா ஆசைப்பட்டார். ஸோ இந்த கல்குவாரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொப்பூரில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. அதே போல் அரூர் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து குறைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணணும். அரசாங்கத்துக்கு நாங்கள் முன்னெடுத்துகிட்டே தான் இருக்கோம், போராட்டம் வழியாக முன்னெடுத்துகிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தப்புறம் எல்லாமே சுத்தமாக இல்லாமல் இருக்கும். கனிம வளங்கள் வந்து பாதுகாக்கப்படும், வரலாறு பாதுகாக்கப்படும், கல்வி மேம்படும், ஏரிகள் தூர்வாரப்படும், எல்லா மக்களுக்கான எல்லா சலுகைகளும் நேரடியாக போய் சேரும். நடுவில் யாரும் எந்த கமிஷன் வாங்குறாங்களோ அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக போய் சேரும். முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு, ஏன்னா விவசாயிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம். இந்த விவசாயிகளுக்கான நேரடி உற்பத்தி மையம், நேரடி கொள்முதல் அண்ட் விற்பனை மையம் வந்து அண்ணன் ஏற்படுத்தி தரேன்னு இருக்கிறாரு. ஸோ இதன் மூலமாக தருமபுரி வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடையும் நான் நம்புகிறேன்.
நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான கொள்கைகள்லாம் முன்னெடுக்கிறதுக்கு தான் நான் வேட்பாளராக நின்று இருக்கேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து அனிதா. நான் வந்து அக்கு ஹீலராக இருக்கேன். நான் வந்து அரூர் தொகுதி வேட்பாளராக அண்ணன் அறிவிச்சிருக்காரு. அரூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மலைகள் இருக்கக்கூடிய இடம். இப்போ வந்து புதுசாக கனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்காக இப்போ குவாரிகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அது வந்து பழனி பகுதியிலையும் தருமபுரி பகுதியிலையும் புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதுக்காக வந்து முன்னெடுப்புகள்லாம் இப்போ பழனி பகுதியில் இப்போ எந்த முன்னெடுப்பும் இல்லை. அரூரில் வந்து இப்போ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் நிறைய போராடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அது வந்தது அப்படின்னா அங்கே அங்கே ஏற்கனவே இருக்கிறது வந்து மலைப்பகுதிகள் தான் அதிகம். அங்கே வந்து சிறுதானியங்கள் அதிகமாக விளையிற இடம். இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது இன்னும் வெப்பம் அதிகமாகும். அதனால் வந்து அவங்களுக்கு மழையும் அங்கே கம்மி தான். மழை கம்மியாக இருக்கிறதுனால தான் அங்கே சிறுதானியங்கள் அதிகம். தருமபுரி டிஸ்ட்ரிக்டே வந்து சிறுதானியங்கள் மாவட்டம் தான். இது எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வெப்பம் அதிகமாக இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட் எப்படி ஆச்சோ அந்த மாதிரி இப்போ தருமபுரியும் ஆகும். அதனால் முக்கியமாக அங்கே பாதுகாக்கப்பட வேண்டியது விவசாயம் தான் பாதுகாக்கணும். இப்போ ஏற்கனவே அங்கே நீர்வளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, மழையை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போ இதையும் செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் அதிகமாகும். அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்காது. இப்போ நாங்கள் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அது எந்த கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அது அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அது இருக்குமான்னு தெரியல. அது எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லா வளத்தையும் அழிச்சிட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன ஒரு யூஸும் கிடையாது. அடுத்த சங்கதிகள் என்ன ஆவாங்கன்னு தெரியாது. இன்னும் இருக்கிறத விட இன்னும் வெப்பத்தை அதிகமாக்க தான் போகிறாங்க. அங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ணோம், சொந்த இடத்துலையே வந்து நிலம் இல்லாமல் அகதிகளாக வாழ வேண்டிய நிலமை தான் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழில் அமைக்கணும். அதே மாதிரி சிறுதானியங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. சிறுதானியம் சம்மந்தமாக அங்கே கிடங்குகள்லாம் அமைத்து அங்கே அது சம்மந்தமான நிறைய ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதோ இல்லை அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் அங்கே அமைச்சு அதை தான் மேம்படுத்தணுமோ ஒழிய நீங்கள் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் வாழ முடியாத இடமா மாறிடும். அதை தான் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். இருக்கிறத விட இப்போ நாம் தமிழர் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. மற்றவங்களாவது ஏறுவாங்க, சில நேரங்களில் இறங்குவாங்க, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். ஆனால் இது வந்து எப்போவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து முன்னெடுக்கிறது வந்து நம்மளுக்கு அரசியலில் வந்து எதிரிகள்லாம் கிடையாது. அண்ணா சொல்கிற மாதிரி அரசியல் முன்னெடுப்பில் நம்மளுக்கு எதிரியே கிடையாது. நம்மளோட கொள்கைக்கு எதிரியே இல்லை. ஏன்னா நாங்கள் வைக்கிறது புதுசான கொள்கை. எங்களோட கொள்கை வந்து மக்களை வாழ வைக்க வேண்டும், இயற்கையை பாதுகாக்கணும், மலைகளை பாதுகாக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ்வியல் முறை வாழ முடியாது அப்படின்றதான் நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். அப்போ மக்களை வாழ வைக்கிறது இது வரைக்கும் அது யாருமே அதை மாதிரி சொல்லலை இல்லையா? இது புதுசாக சொல்கிறோம் நாங்கள். இதுதான் சரியானதாக சொல்கிறோம் நாங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா தமிழருவி. நான் இளங்கலை ஆங்கிலம் கல்வியல் படிச்சுன்னுக்கிறேன். நான் 100 உருப்படி ஆடு வச்சு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஆடு வளர்ப்பு தான் நான் பண்ணுறேன். எப்படி சொல்கிறதுன்னா, எங்கள் அண்ணன் சொல்கிறாரு ஆடு மேய்க்காதீங்க, ஆடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க, மாடு மேய்ங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அவங்க பிள்ளைங்கள அனுப்புவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் நான் 100 உருப்படி ஆடு வச்சு நானே ஓனர், நானே தொழிலாளி, எல்லாமே நானே அப்படின்ற முறையில் நானே 100 உருப்படி ஆடு வச்சு வளர்த்துறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் பிள்ளைங்க, எங்கள் மாமியார் எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். எங்களுக்கு அது பெருமையாகவும் இருக்குது. ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பொறுப்பை கொடுத்ததுக்கு எங்கள் அண்ணனுக்கு முதல்ல நன்றி நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் கடத்தூர் பகுதியில் குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த பேரூராட்சி கோயில் அங்கே இருக்குது, நடு ஊர்லேயே கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயிலுக்கு குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் நாங்கள் சொன்னோம். யாருமே எந்த ஒரு முன்னெடுப்புமே எடுக்கல. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்படி. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். அந்த குப்பையெல்லாம் அகற்றி எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொண்டு வருவோம். இவங்க ஆட்சியில் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாருக்குமே விடிவு காலம் கொண்டு வரோம். எப்போதுமே நமக்கு விடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் விடியும். அதே போல் இங்கே நம்ம ஊர் பக்கத்து ஊரில் வந்து இந்த கல்குவாரியெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டில் எங்கள் கட்சி உறவுகள் எல்லாருமே போய் குடும்பமாக அங்கே வேலை செய்கிறோம். நாங்கள் எல்லாருமே போய் அங்கே கேட்டதுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களை திரும்பவும் பொய்யான வழக்க சொல்லி எங்களை ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள். அதே போல்
அங்கே நிறைய காமராஜர் நம்ம பக்கத்தில் தண்ணி வசதி இல்லை அப்படின்றதுனால அங்கே வறட்சியான பகுதி அப்படின்றதுனால காமராஜர் வந்து நிறைய அணையை கட்டி வச்சிருக்கிறாரு, நிறைய வாய்க்கால் இருக்குது, அதெல்லாம் தூர்வாருங்க அப்படின்னு எந்த அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி ஆட்சியாளர்கிட்டயோ எதிர்கட்சிக்காரர்கிட்டயோ சொன்னாலும் யாருமே எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இன்னைக்கு வரையுமே. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். நம்ம பகுதியில் இருக்கிற பாப்பரேட்டிப்பட்டி தொகுதியில் இருக்கிற அனைத்து பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்க வேணாம், எங்கள் அண்ணனோட எங்கள் தலைவரை அவங்கள வெற்றி பெற வச்சிங்களேன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நன்றி, பாய்.